வேதாகம வரைபடங்கள். இன்னைக்கு நான் பைபிளில் உள்ள எல்லா கதைகளுக்குமான வரைபடங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறேன். இதை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு கதை சொல்லிக் கொடுக்கலாம். உங்களுடைய திருச்சபைக்கு வரக்கூடிய சிறு பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கலாம். ஏன் போதகர்களே பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணி தன்னுடைய பிரசங்கத்திலையும் பயன்படுத்தலாம். அந்த வரைபடங்கள் எல்லாம் எங்கே பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்படின்னா freebibleimages.com என்ற இணையத்தில் பதிவு செய்யப்பட்டு இருக்குது. நீங்க பிரவுசர் ஆப்பை ஓபன் பண்ணிட்டு அங்க போய் ஃப்ரீ பைபிள் இமேஜஸ்னு டைப் பண்ணீங்கன்னா freebibleimages.comனு ஒரு இணையதளம் வரும். அதை நீங்க கிளிக் பண்ணி உள்ளுக்குள்ள போனீங்கன்னா இடது பக்கத்தில் உள்ள அந்த இடத்தை கிளிக் பண்ணீங்கன்னா புக்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓல்ட் டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட், அதாவது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு வரும். அதில் நீங்கள் பழைய ஏற்பாட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா புஸ்தகங்களும் காட்டப்படும். அதாவது ஒவ்வொரு புஸ்தகத்துக்குள்ளேயும் எத்தனை கதைகள் இருக்கோ அத்தனையும் வரைபடங்களாக பதிவு செய்யப்பட்டு இருக்கும். உதாரணமாக நான் ஆதியாகம புஸ்தகம் ஜெனிசிஸ்ங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா ஆண்டவரின் சிருஷ்டிப்பை பற்றியும் கிரியேஷனை பற்றியும் ஆதாம் ஏவாளின் பாவத்தை பற்றியும் பிற்பாடு காயின் ஆபேலுடைய கதையை பற்றியும் இன்னும் பல சரித்திர நிகழ்வையும் நம்மால் பார்க்க முடியும். உதாரணமாக காயின் ஆபேலுடைய நிகழ்வை நான் தெரிந்து கொள்கிறேன். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பல வரைபடங்கள் இருக்கும். அதாவது ஆதாம் ஏவாளுக்கு காயின் ஆபேல்னு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. அதில் காயின் வயல்வெளியில் வேலை செய்கிறவன், ஆபேல் ஆடு மேய்க்கிறவனாக இருந்தான். இருவரும் ஆண்டவருக்கு தங்களுடையவைகளை காணிக்கையாக கொண்டு வந்தாங்க. அதில் ஆபேலுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரித்தார். அதனால் காயினுக்கு மிகவும் வெறுப்பு ஏற்பட்டது. அதனால் காயின் ஆபேலை கொலை செய்தான். இப்படி காயின் ஆபேலை பற்றின கதை பகுதி வரைபடங்களாக இருப்பது எவ்வளவு அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மொத்த வரைபட தொகுப்பை நீங்கள் டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இறக்குமதி செஞ்சுக்கலாம். இதே மாதிரி பைபிள் உள்ள எல்லா புத்தகங்களுக்கும் பெரும்பான்மையான எல்லா சம்பவங்களுக்குமான வரைபடங்கள் இந்த இணையதளத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை உங்கள் வீட்டில் உள்ள சிறு பிள்ளைகளுக்கும் சிறுவர் ஊழியம் செய்யும் இடத்திலும் பிரசங்கம் செய்யும் நேரத்திலும் நாம் பயன்படுத்தலாம். அப்படி நாம் செய்யும்போது கர்த்தருடைய வார்த்தையை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு கேட்கிறவர்களுக்கு பயனுள்ளதாக அமையும். இந்த பதிவை விசேஷமாக சிறுவர் ஊழியம் செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. அது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களுடன் இணைகிறேன். பகிர்வோம் இயேசுவை என்று அன்புடன் பைபிள் ஸ்கூல்.